அன்பானவர்களே, இந்த வீடியோவில் இயேசுவின் உபதேசங்களில் இரண்டாம் உபதேசத்தைப் பற்றி ஒரு கதையின் மூலம் நாம் பார்ப்போம். ஒரு நகரத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்தான். அவன் மிகவும் திறமையானவன். ஆனால் அவன் எப்போதும் தன்னையே மட்டும் நினைத்தான். அவன் தன் கீழே வேலை செய்யும் ஊழியர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டான். அவர்கள் தவறு செய்தால் அனைவர் முன்னிலையிலும் திட்டுவான். அவர்களின் உணர்வுகளை அவன் கவலைப்படவே மாட்டான். ஒருநாள் அர்ஜுனின் கம்பெனியில் ஒரு பெரிய திட்டம் தோல்வியடைந்தது. அவனுடைய மேலதிகாரி அனைவர் முன்னிலையிலும் அர்ஜுனை கடுமையாக திட்டினார். அர்ஜுனுக்கு மிகவும் வலித்தது. அவன் மனதிற்குள் நினைத்தான், இவ்வளவு கஷ்டமாக இருக்கா? இப்படி அனைவர் முன்னிலையிலும் திட்டப்படுவது மிகவும் வலிக்குதே. அப்போது அவன் திடீரென்று நினைத்தான், நான் என் ஊழியர்களை இப்படித்தானே திட்டுவேன்? அவர்களுக்கு எவ்வளவு வலித்திருக்கும்? அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய அர்ஜுன் மிகவும் சோர்வாக உட்கார்ந்திருந்தான். அவன் மனசு அமைதியில்லாமல் இருந்தது. அவன் பைபிளை எடுத்தான். அதில் ஒரு வசனம் அவன் கண்ணில் பட்டது. மத்தேயு 7:12 மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களுமாம். பார்ட் 2வில் அர்ஜுன் எப்படி மாறினான் என்று பாருங்கள்.